காலையில எழுந்து நேரமே பத்த மாட்டேங்குது. டக்குன்னு ஒரு குருமாவோ, சாம்பாரோ செய்யணும்னா, இத ட்ரை பண்ணி பாருங்க. இது இட்லி, தோசை சுட சுட சாதத்துக்கு கூட நல்லாயிருக்கும். ஒரு பாத்திரத்தில ஆயில் போட்டு கடுகு சேர்த்து பொரிஞ்சதும் பொடியா கட் பண்ண வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, உப்பு சேர்த்து வதக்கி விட்டுறலாங்க. அது வதங்கும் போதே தேங்காய், சின்ன வெங்காயம், பூண்டு, காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய், 3 ஸ்பூன் பொட்டுக்கடலை, அதோட சோம்பு, கசகசா, பட்டை இதெல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு, இதோடைய மீடியம் சைஸ் தக்காளியா இருந்தா 3, பெரிய தக்காளியா இருந்தா 2 சேர்த்துட்டு அரைச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த வெங்காயம் வதங்கினதும் அரைச்ச விழுதுகள் சேர்த்துட்டு, தண்ணி தேவையான அளவு சேர்த்துட்டு, உப்பு தேவையான அளவு சேர்த்து கலந்து விட்டுட்டு, இது நல்லா இதோட ரா ஃப்ளேவர் போகிற வரைக்கும் கொதிக்க விட்டோம்னா போதும். டக்குன்னு சாம்பார் ரெடி. மல்லி இலை தூவி எல்லாம் அவ்வளோதாங்க. இதுக்கு தோசையோ, இட்லியோ இல்ல சுட சுட சாதமோ எது வேணாலும் செஞ்சு நீங்க சர்வ் பண்ணி பாருங்க. ரொம்பவே அட்டகாசமா இருக்கும். இது கொங்கு நாட்டு ஸ்டைல் திடீர் தக்காளி குருமா ரெசிபி இல்லைன்னா சாம்பார் ரெசிபி எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.